விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட காலமாகவே ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருடம் வந்து குரு அவங்களுக்கான அங்கீகாரத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த பொறுப்பை வந்து அவங்க கரெக்டாக கையாண்டுட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்தே அவங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு. பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து எப்போவுமே விருச்சிகத்தை சுற்றி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்து கொடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வரட்டு கௌரவத்தினால விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. இந்த வருடம் வந்து அவங்கள விதைக்கிறதுக்கான வருடமே தவிர அறுவடைக்கான காலம் கிடையாது. அறுவடைக்கான காலம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். பட் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வருடம் வந்து இந்த வருடம். விருச்சிக ராசி நேர்மா, இந்த விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சினால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நீண்ட காலமாகவே ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து எதுக்கு எலிஜிபிள், எனக்கு ஆக்சுவலாக என்ன வரும், நான் யார், அந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் வந்து குரு அவங்களுக்கான அங்கீகாரத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுக்குது. அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குரு கொடுக்குறாரு, பொறுப்பு கொடுக்குறாரு இப்போ அவங்களுக்கு. ஸோ அந்த பொறுப்பை வந்து அவங்க கரெக்டாக கையாண்டுட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்தே அவங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு. குரு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. குரு வந்து இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை கொடுக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து இப்போ குரு வந்து அவங்களுக்கு இருக்கிறாரு. இந்த டிவைன் கனெக்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்கிறோம்ல, ஆன்மீகத்துக்குள்ளே அதிகமாக போகக்கூடிய ஒரு அமைப்புமே வந்து விருச்சிகத்துக்கு நிறைய இருக்குது இந்த வருஷம். ஓகே, சூப்பர். இந்த டைமில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடுமா? பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து எப்போவுமே விருச்சிகத்தை சுற்றி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. அப்போது அந்த விருச்சிகம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கடவுள் இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்து கொடுத்த மாதிரியே இருக்கும் இப்போ அவங்களுக்கு. அதாவது திருப்பி ஒரு அங்கீகாரம், ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. இந்த அங்கீகாரத்தை வரட்டு கௌரவத்தினால விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. ஏன்னா திடீர்னு விருச்சிகத்துக்கு வந்து ஒரு கோபம் வரும். அந்த கோபம் நியாயமா அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும். எதுக்கு கோபம் வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது. பட்டுன்னு சில முடிவுகள் எடுத்துட்டு தெரியாமல் இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிட்டு இவங்க வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி மட்டும் இவங்க பண்ணிடக்கூடாது. ஓகே. இந்த டைமில் வந்து விருச்சிக ராசினியர்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தொடங்கலாமா? இவங்க வந்து இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் இவங்க அந்த பிளான் பண்ணலாம். ஏன்னா இவங்களை நம்பி அவங்க அந்த முயற்சி பண்ணலாம். அதாவது ஹிடன் பவர்ஸ் வெளியே கொண்டு வர்றது தான் குரு இவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு தைரியம் இவங்களுக்கு அவசியமாகப்படுது. அந்த தைரியத்தோடு இவங்க செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர் மேம். ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா கட்டுறதுக்கு உகந்த காலமாக இருக்குமா? கட்டுறதுக்கு உகந்த காலங்கள்ங்கிறத விட எங்கே வாங்கலாம், எங்கே இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். சொத்துக்கள் இழக்கிற மாதிரி இருந்தால் கூட சொத்துக்கள் இவங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இப்போ இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நிதானமாக இவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா இடமாற்றங்கள் இவங்களுக்கு உண்டு. ஓகே. இப்போ கடனில் இருக்காங்க, இல்லை நீண்ட நாளாக ரொம்ப கடன் இருக்குது அப்படின்னா இந்த டைம் வந்து கடன்லேருந்து வெளியில் வர முடியுமா? புது கடன்கள் வாங்குவாங்க விருச்சிகம் ஓகே இந்த தடவை. ஏன்னா கடன் வாங்குறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும்னே ஒன்று சொல்லலாம். ஸோ விருச்சிகத்துக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய துணிச்சல் கொஞ்சம் கம்மி. ஸோ இனி வந்து ஓகே இந்த கடனை என்னால் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்குள்ளேயே ஃபஸ்ட்டு அவங்க போவாங்க. போயிட்டு அதிலிருந்து ஒரு விரிவாக்கம். ஏன்னா இவங்களுக்கு வந்து தன் பணத்தை விட இன்னொருத்தங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உள்ளே வந்து அதுக்கப்புறம் இவங்களோட உழைப்பு அதில் போட்டு அது மூலிமா அவங்க கடனை அடைச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு டெவலப்மெண்ட்டே. இவங்கள விருச்சிகத்தோடைய அமைப்பை வந்து கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் இது. ஓகே. வெளியிலேருந்து வாங்கணும், இவங்ககிட்ட இருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் காலம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த டைம் உகந்ததாக இருக்குமா? இந்த டைம் வந்து எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறது நல்லது. ஓகே. முயற்சிகள் திருவினையாகும். எஃபர்ட் இந்த வருஷம் போட்டாங்கன்னா இந்த வருடம் வந்து அவங்கள விதைக்கிறதுக்கான வருடமே தவிர அறுவடைக்கான காலம் கிடையாது. அறுவடைக்கான காலம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். பட் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வருடம் வந்து இந்த வருடம். ஓகே. இப்போ திருமணம் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கைகூடி வருமா?
அது தாராளமாக அவங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா வந்து அதில் அந்த ஹெல்த் ஆகட்டும், இந்த லைஃப் பேலன்சிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க ஓகே. மாறுவாங்க அவங்க. சூப்பர். விருச்சிக ராசினியர்கள் வந்து ஓவரால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரங்க வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் நம்பிடுவாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப வேண்டாம். ஓகே. வெளுத்ததெல்லாம் பால் இல்லை அப்படிங்கிறது இந்நேரத்துக்கு புரிஞ்சிருப்பாங்க விருச்சிக ராசி. பட் ஸ்டில் முழுசாக எதையும் நம்பிடாமல் எல்லாத்துலேயுமே இவங்கள முன்னிலைப்படுத்தி இவங்களே ஒரு எஃபர்ட் போட்டு இப்போ செகண்ட் பர்சன் அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா கரெக்டாக அங்கே ஒரு விஷயம் சொதப்பும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க எல்லா விஷயத்தையும் 360 ஆங்கிளில் பார்த்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க ஒரு விஷயத்தில் செயல்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ விருச்சிக ராசினியர்கள் ஓவராலாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரில் இருக்கிற குரு, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இவங்க வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறது, அங்கே போயிட்டு ஏதாவது கணக்கு வழக்கு போடுறது அப்படின்னா இவங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, சூப்பர்மா.